இது தாங்க என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், என் யூடியூப் சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒருத்தங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டரை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை? மேக்ஸிமம் வந்து ஒரு 100 ஃபாலோவர்ஸாக வச்சு இறங்குவாங்க சில பேர், சரியா? அதாவது யார் யாருக்குன்னா ஷேர் பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது, சீக்ரெட்டாக இருக்கணும், ஆடி போய் அமாவாசை தான் நம்ம டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ என் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு டாப்பில் இருக்குன்னு. அதாவது மாடியை விட்டால் வேறு எந்த மாடிக்கும் போக முடியல, அந்த அளவுக்கு டாப்பில் இருக்கேன். நானும் நிறைய அக்கௌண்ட் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு போஸ்ட் போட்டு ஒரு 5-6 ஃபாலோவர் கிட்டே எடுப்பாங்க. ஆனால் 27 போஸ்ட் போட்டு ஒரு 2 ஃபாலோவர் வச்சிருக்க அக்கௌண்ட் பார்த்துருக்கீங்களா? அதை நான் என் அக்கௌண்ட்டை தான் பார்க்குறேன். அந்த 2 ஃபாலோவர்லையாச்சும் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கா கேட்டால் ஆமாம், ட்விஸ்ட் இருக்குது. அவங்க ஃபாலோவர் தான், ஆனால் ஃபாலோவர் மாதிரி. இதனால எனக்கே டவுட் வந்துச்சு. சரி, நம்ம 27 போஸ்ட் போட்டிருக்கோம், இன்ஸ்டாகிராம்காரன் நம்ம மேலே பாவம் பார்த்து ஒரு 2 ஃபாலோவர் பிச்சை போட்டிருக்கானு. அதாச்சும் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க 2 ஃபாலோவர் உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உண்மையான ஃபாலோவரா இல்லை இன்ஸ்டாகிராம்காரன் போட்ட பிச்சையானு நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில். சரி, இவன் தான் இப்படி படுத்துறான் பார்த்தா அந்த சைடு போனால் யூடியூப் சேனல். அதாவது இவனாவது வரமாட்டா தெரிஞ்சது ஃபாலோவர்ஸ். ஆனால் அவன் எப்படி தெரியுமா? ஒரு வீடியோக்கு வந்து நிறைய லைக்ஸ் வரும், ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோக்கு 1 தான் ஏறும். இதை நினச்சி எனக்கு இப்படி ஒரு டிப்ரெஷன். அப்போனா 100 வீடியோ போட்டால் 100 சப்ஸ்கிரைபரே அடிப்போமா? டிப்ரெஷன். இதெல்லாம் கூட ஓகே. இதை மொத்தமாக கணக்கு பண்ணும் போது எனக்கு ஒரு உண்மை தெரியுது. நான் கிழவனாய் தான் 10,000 சப்ஸ்கிரைபரே அடிப்பேன்னு.